நமஸ்காரம் 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 நேர்களே. இந்த நிகழ்ச்சியாவது பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு நியூமராலஜி பிராக்டிக்கல் வாஸ்துன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். இதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4ஆம் எண்ணில் பிறந்தவர்களும் சரி, 7ஆம் எண்ணில் பிறந்தவர்களும் சரி, அல்லது அந்த ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு கேதுவால் என்னென்ன மாதிரி ஒரு பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு. அந்த பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டால் எது மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டத்தை மாத்திக்கிட்டா கொஞ்சம் பிரச்சனை வெளியில வரலாம். இப்ப ஒரு உதாரணமாக ஒரு சிம்மராசிக்கார எடுத்துக்கொள்ளலாம். சோ ராகு கேது பாதிப்பால் இவர்களுக்கு அந்த மெக்னீசியம் சல்பைடு கொஞ்சம் கம்மியாகும். அப்போ இவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பேசிக்காவே இவர்களுக்கு ஒரு உடல் வலிமை உண்டு, ஒரு தைரியம் உண்டு. ஆனால் இவர்களுக்கு ஒரு இதய சம்பந்தமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, கிட்னி சம்பந்தமான வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, ரத்த ஓட்டத்திலும் சில தொந்தரவுகளை கொடுக்கும் ராகு கேது பாதிப்பால் எனது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு. அப்போ இவர்கள் கொழுப்பு இருக்கக்கூடிய பொருட்களை குறைத்து விட்டு இந்த கோதுமை சம்பந்தமான உணவுகளை அதிகமாக சாப்பிடப்பட்டு வந்தால் கண்டிப்பாக ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய டெபிஷியன்சி ஆஃப் மெக்னீசியம் சல்பைடு நியூட்ரலைஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. கன்னியா ராசிக்காரர்களாக இருந்தால் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனையினால இந்த பொட்டாசியம் சல்பேட் என்னன்னா கொஞ்சம் டெபிஷியன்சி ஏற்படும். அப்ப ஏற்படும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூலம் சம்பந்தமானது, அதுக்கப்புறம் எக்ஸிமா அஜீரணம் சம்பந்தமானது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போ இவர்கள் கீரை வகைகள், வெங்காயம் சம்பந்தமானது, தக்காளி, பச்சை காய்கறிகள் அதிகம் சேர்த்துக் கொள்ளப்பட்டால் கண்டிப்பாக இவர்களுக்கு அந்த மூலம் சம்பந்தமான வியாதிகள் வருவதை தவிர்க்கப்படலாம். அதுவும் இந்த கன்னியா ராசியில் பிறந்து 4ஆம் நம்பர்ல பிறந்திருந்தாலும் சரி, 7ஆம் நம்பர்ல பிறந்திருந்தாலும் சரி, இந்த மாதிரி தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை நம்ம ஃபாலோ பண்ணா கொஞ்சம் அந்த பிரச்சனைல இருந்து வெளியில வரலாம். அப்போ இந்த 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக 7ஆம் எண்ணில் பெயர் வைக்க கூடாது.